உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம்.
அவர் நல்லவர். எல்லாரும் வாயை திறந்து இன்னும் சத்த போது அதை உயர்த்தி எல்லாரும் ஏக சிந்தை உள்ளவர்களாக, ஒரு நிலைப்பட்டவர்களாக அவரை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, அவர் நல்லவர். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் அதிசயமான தெய்வம், சேரக்கூடாத ஒளிகளை வாசம் பண்ணுகிற தெய்வம். ஓ, இந்த கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் நம்மை போஷிக்கிறவர், அவர் நம்மை ஏந்துகிறவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவர் ஏந்துகிறவர், அவர் தூக்கி சுமக்கிறவர். அவருடைய ஆலயத்தில் அவர் செய்த கிருபைகளை நினைத்து சிந்தித்து அவர் நாமத்தில் கோருக புத்திரர்களை போல கர்த்தர் சமூகத்தில் வர வேண்டும். நான் மரண பரியந்தம் இவனை நடத்துகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்க. ஓ, காரிருள்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, சமாதானமின்மை என்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, என்னை நடத்துகிற ஒரு கர்த்தருடைய கரத்துக்கு முன்பதாக வந்திருக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து, விரிவாய் வாயை திறந்து, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். கிருபையே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ண போயிருக்கிற ஒரு தெய்வம், என்னை மறுபடியும் திருப்பி தம்முடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்த்து கொள்ள போகிற ஒரு தெய்வம். 48ஆம் சங்கீதம் முழுமையாக வாசிக்கும் பொழுது, நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. வாயை திறந்து சொல்லுங்க, நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல, நாம் நித்திய ராஜ்யத்தின் பரலோகத்திற்கு உரியவர்கள். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை ஆலயத்தில் தொனிக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு அவருடைய சமூகத்துக்குள்ள வருவோம். கரங்களை தட்டி சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் அதிசயமானவர். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக, கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுகிறவர், கர்த்தருக்காக நான் என்னை முழுமையாய் சமர்ப்பிக்கிறேன், நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஒரு மனதோடு சொல்லுவோம், அழகான கண்கள் என்னை கண்டதினால் முடிந்ததென்று நினைத்து நான் ஆண்டவரே நான் பரிதபிக்கும் பொழுது, எனக்காக எல்லா இடங்களில் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிற ஒரு தெய்வத்தை, என்னுடைய வாழ்க்கையை முற்று கவனித்து கர்த்தர் சமூகத்தில் எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வத்தை உயர்த்தி பாடி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அழகான கண்கள் என்னை கண்டதினால முடிந்ததென்று நினைத்து நான் ஆண்டவரே உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து பாடி என்னோடு ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை உயர்த்துவோமாக. எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு சேர்ந்து பாடலாமே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கரங்களை தட்டி, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. இணைந்து சொல்லலாமா? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த கரங்களை உயர்த்தி, அழகான கண்கள் என்னை கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உயிர் வாழ்கின்றேன்.
ஆண்டவரே, நான் உயிர் வாழ்வது உம்முடைய கிருபை. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து சொல்லுவோமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே எஸ் எஸ் முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தர் கடந்த 5 மாதம் முழுவதும் ஒரு கோழி தன் இறக்கைக்குள்ளே தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாத்துக் கொள்ளுகிறது போல அவர் நம்மை பாதுகாத்தார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர் பாதுகாத்தார். நம் கையிட்டு செய்கிற வேலையில எல்லாம் கர்த்தர் நடத்தினார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. கையிட்டு செய்த வேலையில கூட இருந்தார். ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் ஆசிரியர்களை கர்த்தர் கொண்டு போனார். ஓ, நல்ல ஏற்ற காலத்துல தேசத்திற்கு குளிர்ச்சியான தட்பவெட்ப நிலைகளை தந்தது மாத்திரம் அல்ல, நல்ல மழையை கர்த்தர் வாய்க்க செய்தார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நடத்தினார். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். என் கண்ணீரை துடைத்தார். என் வியாதியை என்னை விட்டு நீக்கினார். என் குடும்பத்தின் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்தார். இந்த காலையிலே அநேக நன்மைகளை என் கரத்தை செய்ய வைச்சாரு. ஊழியத்துக்கு சாட்சியாய் நிறுத்தினாரு. குடும்பத்தை தேசத்துல ஆண்டவரை சாட்சியாக நிறுத்தினாரு. எங்க பிள்ளைகளை தலை நிமிர செய்தார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எங்களை தலை நிமிர செய்தீரே. எங்களுக்கு விசுவாசத்தை வளர செய்தீரே. எங்க தொழில, எங்களுடைய வேலையில, எங்க குடும்ப வாழ்க்கையில யோசுவாவை போல உம்மை ஆராதிக்க கர்த்தர் தந்த எல்லா கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலானவைகளை செய்து கர்த்தர் நடத்தி வந்த எல்லா கிருபைகளை நினைத்து கரங்களை தட்டி அவர் நல்லவர். இதுவரை நீர் என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீ எல்லா காரியத்திற்கும் நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று இணைந்து கர்த்தரை துதித்து பாடி அவரை ஆராதிப்போமா? இதுவரை நீர் என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம் என்று சொல்லி இணைந்து கரங்களை உயர்த்தி பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோமா? இதுவரை நீர் என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இதுவரை என்னை நீ நடந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். 5 மாதம் முழுவதுமாக இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. ஆமென். ஆண்டவரே, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் எங்கும் தயவு. ஒரு நாள் ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாம இருந்த என்ன, ஒரு வேலை இல்லாத இருந்த என்ன,
பரிசுத்தம் இல்லாமல் இருந்த என்ன பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்துமேவோ இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் உனக்கே எம்மாத்திரம் இதுவரை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. தெரிந்து கொண்டே தெரியவில்லை ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை. எல்லாம் சொல்லுங்க. ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே அரியணை ஏற்றி அழகு பார்த்தே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் மேன்மைகள் எல்லாம் திட்டம் ஆசைகள் உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். சொல்லலாமா? என் திட்டம் ஆசைகள் சிறியதன. கரங்களை தட்டி சொல்லுங்க. உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். கரங்களை உயர்த்தி தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் மேன்மை, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம். எல்லா கரங்களை அசைத்து சொல்லுங்க. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை நீர் என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அப்பா, உறவுகளால் தள்ளப்பட்டேன், நண்பர்களால் தள்ளப்பட்டேன், பல இடங்களில் நான் ஒதுக்கி வைக்கப்பட்டேன். ஆனா நீர் என்னை இதுவரை நடத்தினீர். ஆட மேய்த்த ஒரு தாவீத குடும்பம் கண்டுகொள்ளாத நிலைகளில், உறவுகள் கண்டுகொள்ளாத நிலைகளில், கர்த்தாவே தன் தகப்பன் கூட கண்டுகொள்ளாத இடத்துல அவனை தேடி ஒரு சாமுவேலை அனுப்பினேன். இந்த காலையில எங்களுக்கு எண்ணி எண்ணி சொல்லி முடிவதற்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. எங்க குடும்பத்தின் சமாதானத்தை ஏற்படுத்தினீர், எங்க தொழில் ஆசீர்வதித்தீர், எங்க பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதித்தீர். அதை விட உலகத்துல நாங்க இருக்கிற ஊர்ல எங்களை தலை நிமிர செய்தீர். சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன்.
இந்த கர்த்தரை தேடினதுனால விசுவாசத்தை தந்தாரு. இந்த கர்த்தரை தேடினதுனால பரிசுத்தத்தை தந்தாரு. இந்த கர்த்தரை ஆராதித்ததுனால உயர்வை தந்தாரு. பிள்ளைகளுக்குள்ளே மாற்றத்தை கொடுத்தார். குடும்ப உறவிலே ஒரு நல்ல சமாதானத்தை தந்தார். சபையை வளர செய்தார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சபையை வளர செய்தார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரை நீர் என்னை நடத்தின விதங்களை நினைக்கும் பொழுது நானும் என் குடும்பம் ஒன்றும் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, ஆனா எங்களை தகுதியாக நிறுத்தினீர். இந்த காலையில எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க வெறுமையா வந்து வெறுமையா போய்விடக்கூடாது ஆண்டவரே. ஒரு அன்னாளுக்கு ஒரு பெரிய போக்கஸ் இருந்தது. தன் வாழ்க்கையை தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய குடும்பத்திற்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தை குறித்து அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இந்த காலையில் அப்படி ஒரு நம்பிக்கையோடு கர்த்தரிடத்துல வந்து வீங்களா, உங்களுடைய சில மலட்டு தன்மைகளை மாற்றி சில உயர்வுகளை கர்த்தர் தந்து உங்களை இந்த காலையில் இந்த ஆராதனை நடத்த போகிறாரு. உங்களுடைய சுமைகளை அவர் இலகுவாக மாற்ற போகிறாரு. உங்க கண்ணீரை களிப்பாக மாற்ற போகிறாரு. நீங்க செய்த வேலைகளில இன்னும் மேன்மையை கட்டளையிட போகிறாரு. யாருடைய வீடுகள் கட்டி பகுதியில் நிற்கிறதோ அதை கட்ட கர்த்தர் இந்த காலையில விருப்பம் கொண்டு உங்க பக்கத்துல சொல்லுகிறாரு. நின்று சொல்லுகிறாரு, பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் நான் உனக்கு செய்வேன். உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் உனக்கு செய்வேன். இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற வேலையும் உன் களஞ்சியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல இருப்பார்கள். உங்க பிள்ளைகள் ஆரோக்கியவான்களாக மாற்றப்படுவார்கள். உங்க பிள்ளைகள் விசுவாசத்தில் வழி நடத்தப்படுவார்கள். உங்க பிள்ளைகள் கற்புள்ள பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுக்கு புதிய திறந்த வாசலை தந்து வேலை வாசலை படிப்பையும் தருவார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இதை செய்வார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு ஏக சிந்தையோடு கர்த்தரிடத்துல சொல்லுவோம். எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி எண்ணி தீரவில்லை. கரங்களை தட்டி பார்த்தாலும் எண்ணி எண்ணி தீரவில்லை. நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போகவில்லை. நன்மை ஏராளமே, செய்த விதம் மாறாளமே. செய்த நன்மை ஏராளமே, செய்த நன்மை யாராளமே. கரங்களை தட்டி நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்திரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்திரே. வாக்குத்தத்தங்கள் எனக்கு தந்து வார்த்தை மாறாமல் வாய்க்க செய்தீர். சொல்லலாமா? வாக்குத்தத்தத்தின் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தங்கள் எனக்கு தந்து வார்த்தை மாறாமல் வாய்க்க செய்தீர். செய்வேன் என்று சொன்னதெல்லாம், செய்வேன் என்று சொன்னதெல்லாம் நினைவில் வைத்து நிறைவேற்றினீ. நிறைவில் வைத்து நிறைவேற்றினீர். கரங்களை உயர்த்தி ஏராளமே, செய்த விதம் தாராளமே. செய்த விதம் ஏராளமே, செய்த விதம் தாராளமே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்திரே. நன்றி நன்றி இயேசுவே. நன்மைகள் கோடி செய்திரே. இழந்து போன யாவையுமே சொல்லலாமா? ஒன்றும் குறையாமல் திரும்ப தந்தி இழந்து போனதை யாவையுமே ஒன்றும் குறையாமல் திரும்ப தந்தீர். முடிந்து போன வாழ்க்கையே, முடிந்து போன என் வாழ்க்கையே தாமதமின்றி துவங்க செய்தி. தாமதமின்றி துவங்க செய்தி. கரங்களை தட்டி ஏராளமே, செய்த வீதம் தாராளமே. செய்த வீதம் ஏராளமே, செய்த விதம் தாராளமே. கரங்களை
கரங்களை தட்டி சொல்லலாமா? நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே. வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறே. மனவரே சுவை எதிர்நோக்கியே. வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறே. மனவரே சுவை எதிர்நோக்கியே. இதுவரை நடத்திய என் தேவனே, இதுவரை நடத்திய என் தேவனே, முடிவு பரியந்தம் நடத்திடுமே, முடிவு பரியந்தம் நடத்திடுமே. செய்த நன்மை ஏராளமே, செய்த வீரம் தாராளமே. ஆமே, செய்த நன்மை ஏராளமே, செய்த வீரம் தாராளமே. கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே. நன்றி நன்றி இயேசுவே. நன்மைகள் கோடி செய்தீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க சரீர திருத்தத்தை நான் பட்சித்து பானம் பண்ண வந்திருக்கிறேன். இந்த வாரத்தில் உம்முடைய மகிமையான கரம் என்னை தாங்கணும். அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைத்து உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் இந்த ஆராதனை நிரப்பி வழி நடத்தினீர். தாகத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தும். அடிநாவில் சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளினுடைய செய்தி தலைப்பு நம்மை வழி நடத்தும் தேவன். சொல்லுங்க, சத்தம் இல்லையே. நம்மை வழி நடத்தும் தேவன். முன்னுரையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கீழ்ப்படுகிறவர்களை அவர் வழி நடத்துவார். சொல்லுங்க, கீழ்ப்படுகிறவர்களை அவர் வழி நடத்துவார். இந்த காலையில 9 காரியமாகும். இந்த காலையில உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் பேச போறார். 9 காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் முன் வந்திருக்கிறார். 23ஆம் சங்கீதம் இதில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவருக்கு மனப்பாடமா தெரியும். ஒரு அலையிலே சொல்லுங்க, எப்படி தெரியும்? மனப்பாடமா தெரியும். நான் இந்த 23ஆம் சங்கீதத்தை முழுமையாக ஏன் வாசிக்க சொன்னேன் என்றால், பாடபாகமாக இதில் ஒரு பெரிய மறைபொருள் அடங்கியிருக்கிறது. அதில் ஒரே காரியத்தை மாத்திரம் இந்த பகுதியிலே உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்கிறேன். நம்பர் 1, நம்மை தேவன் எப்படி வழிநடத்த விரும்புகிறார் என்றால், நம்பர் 1, நீதியின் பாதையில். எங்க? என்ன பாதையில? அப்போ உலகத்தில் அநீதியான பாதை இருக்கிறது, தேவனுக்கு பிரியமற்ற பாதைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் வழிநடத்த விரும்புகிறது நீதியின் பாதையில். நான் முகவுரையாகவே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டேன். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் நீதியின் பாதையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த சங்கீதத்தின் எழுத்தாளன், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறவர், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். அப்ப கர்த்தரோடு நடக்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்பட்டு நடக்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதை என்பது நீதியின் பாதையில்.
இன்னைக்கு காலையில் நீங்கள் எந்த மனநிலையில் இந்த ஆராதனைக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. வீட்டில் சண்டை நடந்ததா, வீட்டில் அழுதுட்டு வந்தீங்களா, வீட்டில் ஒரு சமாதானம் இன்னைக்கு போகணுமா போகாட்ட பாஸ்டர் கேட்டுருவாரு என்கிற கேள்விக்காக வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையிலே உங்களை ஒரு புதிய மனிதனாக, உங்களை ஒருவர் வழிநடத்துகிறவராக உங்களை கொண்டு போக ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை எனக்கு 100% நம்பிக்கையோடு இந்த இடத்தில் நின்று ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறேன். நீதியின் பாதையில் நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை வழிநடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும். ஆனபடினாலே நீங்கள் என்னென்ன அநீதியின் பாதையில் நடந்தீர்களோ அதை விட்டு ஒரு இளைய குமாரனை போல கர்த்தர் சமூகத்தில் ஒப்புரவாய் வந்து கீழ்ப்படினீங்கன்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் நீதியின் பாதையில் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்பர் 1, அவர் நம்மை வழிநடத்துகிறது நீதியின் பாதையில் வழிநடத்த விரும்புகிறார். அது அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக முழுமையாக கீழ்ப்படிதல் உள்ளவராக அவரோடு நீங்கள் நடந்தீங்கன்னா அவர் உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். நம்பர் 2, சங்கீதம் 25:9, சங்கீதம் 32:8 திருப்பிக் கொள்ளலாம். ஒருவருக்கு ஒரு வசனத்தை வைத்து வாசிக்க கர்த்தர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 25:9. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு கரங்களை தட்டி. என்ன குணம்? என்ன குணம்? சோத்திரம். உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணுமா? என்னது சொல்லுது? வேர்ட் ஆஃப் காட். சாந்த குணம் உள்ளவர்களை என்னத்தில் நடத்துவாராம்? நியாயத்தில் நடத்துவார். சாந்த குணம் உள்ளவர்களை அவர் எப்படி நடத்துவாராம்? நியாயத்தில் நடத்துவார். நான் முகவுரை 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1, நம்மை வழிநடத்துகிற தேவன் கீழ்ப்படுகிறவர்களை இப்படி நடத்துவார். கீழ்ப்படுகிறவர்களை ஆண்டவர் நடத்துவார். அப்ப நம்ம சாந்த குணமுள்ளவர்களாய் மாறும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லா நிலைகளிலும் என்னத்தில் நடத்துவாராம்? நியாயத்தில். அதான் பாயிண்ட். நம்பர் 2, நியாயத்தில். இன்னைக்கு உங்களுக்கு வேலை பார்த்த இடத்துல நியாயம் கிடைக்கல, நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்க, அதுல நியாயம் கிடைக்கல, தொழிலில் நியாயம் கிடைக்கல, பிள்ளைகள் இடத்துல நியாயம் கிடைக்கல, நீங்க போன எந்த இடத்துல நியாயம் கிடைக்கல, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானமாய் சாந்தமாய். அந்த வசனத்தை ஒண்ணு கூடி சத்தம் உயர்த்தி வாசிருங்களா? உங்க காதுகள், எல்லாருடைய காதுகளில் அது தொனிப்பதாக. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். நல்ல ஆழமான ஒரு சத்தியத்தை கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு அவர் வழிகளை என்ன செய்தாராம்? கரங்களை தட்டி. இன்னைக்கு காலையில் சபைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை பிரசங்கம் கேட்டதுனால ஒரு மனிதன் ஆவிக்குரிய நிலையில் பலப்பட முடியாது. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்வு கர்த்தர் அவனை வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு எல்லா நாளிலும் செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கிறது. 1, அவன் தேவனோடு நல்ல பேசுகிறவனாக. 2, கர்த்தர் வசனத்தை என்றும் வாசித்து தியானித்து அது ஒரு முக கண்ணாடியில் கொண்டு நிறுத்தி நாம் செய்ய வேண்டியதை, விட வேண்டியதை, ஏற்றுக்கொள்ள வேண்டியதை வாசிக்கிறவனிடத்தில் கர்த்தர் அவனை வழி நடத்துவார். அதான் ஒரு விசுவாசிக்கிட்ட கர்த்தர் விரும்புகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் உங்களை நியாயத்தில் அவர் வழி நடத்தணுமா? உங்களுக்கு நியாயம் உண்டாக வேண்டுமா? நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக மாற வேண்டும்.
நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக மாற வேண்டும். மலை பிரசங்கத்தில் இயேசு பிரசங்கித்தாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன செய்வாங்களாம்? பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அதனால் இன்னைக்கு காலையில உங்களை நியாயத்தில் கர்த்தர் நடத்தணும்னா, கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறது சாந்த குணம் உள்ளவர்களாக மாற வேண்டும். 32ஆம் சங்கீதத்தின் வசனம் 8 வாசிக்க கேட்போமே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து கரங்களை தட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் அனுதினமும் எந்த வசனத்தை வாசிச்சாலும் நீதிமொழிகள் 7வது நீதிமொழிகளை அப்படி எல்லா மாசத்தையும் நான் பிராக்டிக்கலா என்ன அபியசித்து கொண்டேன். என் கூட பழகிறவங்க நான் அதை செய்ய பலவந்தம் பண்ணுவேன். நீங்க எந்த போர்ஷனை வாசிச்சாலும் அந்த எவ்ரி மந்த் 30ல முடியும், 31ல முடியும், 28ல முடியும். அன்னன்னைக்கு நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க ஒரு கிரேட் மனுஷனாக ஆண்டவர் உங்களை மாத்திடுவாரு. நம்ம அதை செய்வதில்லை. இன்னைக்கு நான் வாசித்த அந்த சங்கீத நீதிமொழிகள் என்கிட்ட அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தது. அநேக காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்ள வைத்தது, விட வேண்டியதை அது விட வைத்தது. 32ஆம் சங்கீதத்தின் எழுத்தாளன், நான் உனக்கு போதித்து, ஏசப்பாவை விட. இன்னைக்கு காலையில் நான் ஒரு மன்னாவை அனுப்பினேன். அந்த மன்னாவிலையும் இந்த வசனம் பிரதிபலிக்கிறது. நான் உனக்கு போதித்து, நான் ஒரு பெரிய அட்வைசர் ஆகும். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்னுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்னா, அது நீதியாக இருக்கும், நியாயமாக இருக்கும். அதான் ஏசப்பா சொன்னாரு, என்னுடைய சுமை இலகுவாக இருக்கும், என்னுடைய சுமை இலகுவாக இருக்கும் என்று ஆவியானவர் இந்த காலையிலே நம்மை படிப்பிக்கிறார். 48ஆம் சங்கீதம் இன்னைக்கு தியான பிரசங்கம். அதில் நான் வேறொரு வசனத்தை சொன்னேன். ஆனால் இன்றைக்கு அதே சங்கீதத்தில் கடைசி 14ஆம் வசனத்தை உங்களுக்கு எடுத்து கூற ஜெபத்தோடு நிற்கிறேன். வாசிங்க. 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும். கரங்களை தட்டி பக்கத்தில் நீங்க எல்லாரும் சொல்லணும், இன்னைக்கு காலையில் ஏன் ஆண்டவரை வாழ்கிறேன்னு சொல்லி கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் நினைச்ச காரியம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி வந்திருக்கலாம். இங்க போய் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நீங்க வந்திருக்கலாம். ஆனா உங்களை இன்னைக்கு காலையில ஒரு பூஸ்ட் கொடுத்து கர்த்தர் வார்த்தையை அனுப்பி சொல்லுகிறாரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அண்டர்லைன், மரண பரியந்தமும். நீங்க 48ஆம் சங்கீதத்தை முழுமையா வாசிக்க சொல்ல, அந்த 48ஆம் சங்கீதம் நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீங்க இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. இது ஒரு வாடகை கட்டடம். ஒரு இட்டர்னல் லைஃபுக்காக ஒரு இடத்தை ஒருவர் ஆயத்த பண்ண போயிருக்கிறார். அவர் ஆயத்த பண்ணி முடிந்த பின்பு அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போவாரு. அதற்கு முன்னதாக இந்த பூமியில மரண பரியந்தமும், சொல்லுங்க, மரண பரியந்தமும் நம்மை வழி நடத்துகிற தேவன். சில நேரத்தில் நீங்க சோர்ந்து போயிருக்க, சில நேரத்தில் நெருக்கப்படுகிற நேரத்தில், கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் இந்த வசனம் உங்களை அநேக இடத்துல ஆற்றினது உண்டு, உங்களை காயங்களை கட்டினது உண்டு, உங்களை ஒரு சத்திரக்காரன் கொண்டு போன ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை பீஸ்ஃபுல்லாக்க வைத்தது இந்த தேவ வார்த்தை. காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துகிற விதம் என்பது இடையில கைவிட மாட்டேன். நீ எனக்கு காணிக்கை கொடுக்காதனால, நீ தசமம் வாங்க கொடுத்ததுனால நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னத்தை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் மரண பரியந்தமும் உங்களோட நடப்பேன். இன்னைக்கு காலையில் அவர் உங்களை அப்படி வழி நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் சமர்ப்பிக்க தயார்?
எத்தனை பேர் கர்த்தர் சமூகத்தில் அவர் என்னை நடத்தட்டும் என்று அவர் சமூகத்தில் என் ஆவி ஆத்மா சரீரத்தை சமர்ப்பிக்க தயார் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். இன்னைக்கு சபை உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு அது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இந்த வார்த்தை வருகிறது, அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதை எந்த நிலைகளிலே அதை தங்கள் வாழ்க்கையிலே அபியசித்துக் கொள்கிறீர்கள்? எதை விட வேண்டும், எதை பிடித்துக் கொள்ள வேண்டும், எதில் வளர வேண்டும் என்று எத்தனை பேர் முன் வருகிறீர்கள், சமர்ப்பிக்கிறீர்களே எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனால் அநேகர் பிரயோஜனப்படுகிறார்கள். மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், அவர்தான் உங்களை நடத்துவார். குடும்பத்தில் உங்களை ஏதாவது ஒரு லாப நோக்கோடு சிலவங்க உங்களை பழகுவாங்க, அந்த காரியம் முடிஞ்சுனா அவங்கள நம்மை கலற்றி விடுவார்கள். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறாரு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது உன் கூட வருவேன். நீ தீன் அனுபவத்துக்குள்ள போனாலும் நான் உன் கூட வருவேன். நீ செங்கடலின் அனுபவத்தில் போனாலும் உன் கூட வருவேன். மாராபின் அனுபவத்தில் வந்தாலும் நான் உன் கூட வருவேன். எரிகோவின் அனுபவத்தில் வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். சாத்ரக் மேசக் அபேத்நேகோ அவர்கள் சொன்னார்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அக்கினி ஜுவாலையில் எடுத்தெறிந்தாலும் நாங்க அவரை விட மாட்டோம். காரணம் அவங்களுக்கு நல்ல தெரியும், அக்கினி ஜுவாலையில் 4வது ஒருவராய் உலாவுகிறவர் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவார். 4வதாக 73ஆம் சங்கீதம் வசனம் 24. 73ஆம் சங்கீதம் வசனம் 24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். கரங்களை தட்டி தேவ ஆலோசனைகளின்படி கர்த்தர் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு கேள்வியோடு இந்த பகுதியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடு கட்ட சொல்ல ஆலோசனை கேட்டீங்களா? பிள்ளைகளை இந்த ஸ்கூலில் இந்த கல்லூரியில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்டீங்களா? இல்ல பக்கத்து வீட்டுக்கு நான் போறேன் ஆண்டவரே அதுக்கு உங்களுக்கு சித்தம் இருக்கிறதா என்று சொல்லி ஆலோசனை கேட்டீங்களா? இல்ல அதை விட நீங்கள் ஏதாவது ஒருவரிடத்துல பேச சொல்ல அதை நான் பேசலாமா என்று கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டது உண்டா? இல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டது உண்டா? நீங்க கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு எதை செய்கிறீர்களோ அது ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. ஒரு நிலையில சொல்லுங்க, அது தோல்வியே ஆகாது. இன்னைக்கு இந்த நிலைகளில் நான் வளர்த்தப்படுவதற்கு ஒரு காரணம், எங்க அப்பாவை விட எங்க அம்மாவை விட இந்த உலகத்தில் நான் சிநேகிக்கிற எல்லாரை விட ஒருவரிடத்தில் நான் ஆலோசனை கேட்பேன். ஒருவேளை வயதில் அறிவில் குறைந்தவனாக இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் அறிவிலும் ஞானத்திலும் ஆலோசனைகளிலும் பெரியவர். அவரிடத்தில் கேட்ட ஒரு ஆலோசனை கூட எதையும் ஃபெயிலியர் ஆனதே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தேவ ஆலோசனையில் சபை நடந்துனா அந்த மக்கள் இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் உடையவர்கள். அவர்கள் எங்கும் தோற்று போக மாட்டாங்க, தோற்று கொடுக்கவும் மாட்டாங்க. உம்முடைய ஆலோசனையின் படி சங்கீதக்காரனை போல நீர் என்னை நடத்தி முடிவில மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். இந்த பூமியில ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காதவனுக்கு பரலோகம் இல்லைன்னு தான் இந்த வேத பகுதியினுடைய சாராம்சம். இங்கதான் இருக்கிறீங்களா? மகிமைக்குள்ள போகவே மாட்டேன், பின்ன இங்க துள்ளிக்கிடலாம், இங்க எல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிடலாம், அக்கறைக்கு போக முடியாது. 2 வாரத்துக்கு முன்பு செம்மறியாடையும் வெள்ளாடையும் அவர் வேறு பிரிப்பார் என்று மிக தெளிவான ஒரு வேதத்தை உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணினேன்.
ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், நீ செம்மறியாடின் கூட்டத்தில் வலது பக்கத்தில் நிற்பாயா, இல்ல என்னடு வெள்ளாடுக்கு லெப்ட்ல நிற்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி சாராம்சம் இவ்வளவுதான். தேவ ஆலோசனையின் படி நீங்க இந்த பூமியில நடந்தீங்கன்னா, நாம் நடப்போம் என்றால் முடிவில் எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் இருக்கிறது, ஃபினிஷ் பாயிண்ட் இருக்கிறது. அந்த ஃபினிஷ் பாயிண்ட் நாம் ஒரு நாள் கண் மூடுவோம். ஆனால் அந்த கண் திறக்கிற இடம் ஒரு 7 பொன் குத்து விளக்கு மேல் மார்பில் பொற்கச்சை கட்டினவர்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு காலம் உண்டு. அதற்கு இந்த பூமியில ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எதை செய்ய போகிறோம் ஆண்டவர், இது செய்யலாமா, இந்த தொழில் செய்ய போகிறேன், இது செய்யலாமா, உம்முடைய ஆலோசனையின்படி நீ என்னை நடத்தி முடிவில் எனக்கு என்னது இருக்கிறது, ஒரு மகிமையை ஆன இடத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இடம் இருக்கிறது. சபை கடந்து வரலாமா, சபை அவருடைய ஆலோசனைக்கு கட்டுப்படலாமா, அந்த சபை நிலை நிற்கும். அந்த சபையின் விசுவாசிகளை கர்த்தர் கனம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நான் சொல்ல போறேன். 5ஆவதாக உங்களுக்கு எல்லாருக்கும் மனப்பாடமான வசனம் எசேயா 30 வசனம் 21. நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உனக்கு பின்னால சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். பெரியவங்களை விட்டுருங்க, இந்த நியூ ஜெனரேஷன் வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிங்க. நாங்கள் உங்களை மாதிரி வாலிபத்தை தாண்டி தான் இந்த 53வது வயசுக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல தனிமையாக பிரயாணிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், உங்க பின்னால யாரோ ஒருவர் ஃபாலோ பண்ணுதான்னு. அப்படி ஒரு ஃபீல் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவித்திருக்கிறேன். நான் வளர்ந்ததெல்லாம் ஒரு மலை பிரதேசத்தில். ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போனாலும் ஏகദേശம் 2 கிலோமீட்டர் நடந்தால் தான் பஸ் ஸ்டாப்புக்குள்ள நம்ம போக முடியும். அங்கே சுடுகாடு உண்டு, அங்கே வீடுகள் இல்லாத இடம் உண்டு. ஆனால் நம்ம தனியாக நடக்க சொல்ல நம்ம பின்னால் ஒரு ஆள் நம்மளை ஃபாலோ பண்ணது மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம மெச்சூரிட்டி ஆகிட்டோம். இன்னைக்கு ராத்திரியில் எந்த இடத்துல சுடுகாட்டில் போய் பாச இந்த கல்லறையில் போயிட்டு வந்த சொன்னாலும் ராஜன் பாசு போவார். இன்னைக்கு பயம் இல்லை. இந்த வேதம் நம்மை ஒரு பெரிய ரகசியத்தை படிப்பிக்கிறது. பக்கத்தில் கைப்பிடிச்ச ஒரு மெல்லிய சத்தம். என்ன சத்தம்? மெல்லிய சத்தம். இன்னைக்கு பெரும்பாலான விசுவாசிக்கு மெல்லிய சத்தம் கேட்காது. காரணம், கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் ரீல்ஸ் ஓடும். என்ன ஓடும்? ரீல்ஸ் ஓடும். அந்த ரீல்ஸ் ராத்திரியில வாய்ப்புலப்பத்தை கொண்டு வரும். சில நேரத்தில் அந்த ரீல்ஸில் நம்ம நாவும் அந்த பாட்டை பாட வைக்கும். சர்ச்சில் எத்தனை பாட்டு பாடினாலும் நமக்கு அது மனப்பாடம் வராதே. அல்லேலூயா. இங்கே தான் இருக்குல்ல, நான் உங்களையில சொல்லவே இல்லை. எப்போ நீங்கள் கண் மணிகள். அல்லேலூயா. நீங்கள் கிரேட் அண்ட் கிரேட். இன்னைக்கு காலையில் நீ வலதுபுறத்தில் சாயக்கூடிய அநேக பாவங்கள் இந்த பூமியில் உண்டு. நீ இடதுபுறத்திலும் சாயும் பொழுது பல பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா நீ வலதிலையும் இடதிலையும் விழாதபடிக்கு இதுதான் வழி. இதுதான் வழி. உனக்கு பின்னால ஒரு சத்தத்தை கேட்கிற, ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்கிறவன் ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டான். பல இடங்களிலெல்லாம் போகும் பொழுது சில நேரத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வர போயிடுவேன். ஆவியானவர் பைக்கை திருப்ப சொல்லியிருக்கிறாரு, நடையை திருப்ப சொல்லியிருக்கிறாரு, சைக்கிளை திருப்ப சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் அப்படி ஒருவருடைய சத்தத்தை கேட்டதுனால ஒரு நீண்ட 26 ஆண்டுகள் ஒரே திருச்சபையின் போதகராக நிற்கிற எவனும் வீழாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நாளைக்குள்ள நாளை நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், பெருமை பாராட்ட மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறார், உனக்கு பின்னால் ஒரு சத்தத்தை கேட்டாயே,
அதை மீறி நீ ஓவர் கம் பண்ணாயே. இன்னைக்கு நீ வலதுபுறம் சாய்வதற்கு ஒன்று நான் தெரிந்து கொள்ளல, நீ இடதுபுறம் சாய்வதற்கு ஒன்று தெரிந்து கொள்ளல. என் வழி நீதியின் வழி, என் வழி நியாயத்தின் வழி. என் வழியில நீ நடந்தனா ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்பாய். உங்க அப்பா அம்மா உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் உங்க பேரை சொல்லி கூப்பிடுறத உங்க காது கேட்டிருக்கா? கேட்காதது காரணம் நமக்கு இதுல உலகத்தினுடைய எல்லா காரியத்திலும் இன்ட்ரெஸ்ட் வரும். எக்ஸ்பெஷலி இந்த சாதாரண ஒரு 2 லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு காலையில் 4 மணிக்கு வருவதில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறோம். இல்லை கவர்மெண்ட் ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டி வரோம். ஆனால் அவருடைய மெல்லிய சத்தத்துக்கு சபை செவி சாய்க்கிறதா என்று ஆவியானவர் கேட்கிறார். எசையா 42:16. எசையா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழிகளில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவர்களை செவையுமாக்குவேன். இந்த காரியங்கள் நான் அவர்களுக்கு செய்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவும் கண்ணு தெரியாதவன். எனக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல குழி இருக்கு, இந்த இடத்துல கரண்ட் இருக்கு, இங்க இருந்து தண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியும். கண்ணு தெரியாதவனுக்கு, குருடரை அவர்கள் அறியாத வழிகளில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு போய், அவர்களுக்கு முன்பாக இருளை எப்படியாக வருவாராம்? வெளிச்சமாகவும் கோணலை செவையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒருவேளை நீங்க கண்ணு நல்ல பார்வை தெரிஞ்சிருந்தாலும் நானும் நீங்களும் குருடனை போலாகும். அல்லேலூயா. குருடனுக்கு ஒரு வழியில போகணும்னு சொன்னா யாருடைய கைடன்ஸ் வேணும்? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். கண்ணு தெரிஞ்சவன் வேணும். நம்ம அடிக்கடி பழமொழி சொல்லுவோம், குருடனுக்கு குருடன் என்ன செய்யக்கூடாது? வழி காட்டக்கூடாது. காரணம் 2 பேரும் எங்க செய்வான்? விழுவான். ஆண்டவர் சொல்லுகிறாரே, நீ தேவனுடைய சமூகத்தில் சீரோவாய் ஒரு குருடனை போல ஒன்றும் தெரியாதவனா இருந்தா ஒருவர் கைப்பிடிப்பார். கரங்களை தட்டி. குருடர்களை அவர்கள் அறியாத வழிகளில் நடத்தி, அவர்கள் தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவர்களை செவையுமாக்கி, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவங்களை கைவிட மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டவர், எனக்கு நல்ல கண்ணு தெரியும் ஆண்டவரே, ஆனால் இந்த குருடனை போல உங்க பாதத்தில் நான் வருகிறேன். நீர் என்னை நடத்தினால் என்னை கைவிட மாட்டேன். நீர் என்னை நடத்தினால் என்னை கைவிடவே மாட்டினேன். பக்தன் பாடினார், யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டான். வேதனை துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் உறவுகள் கைவிட்டு விடும், நண்பர்கள் கைவிட்டு விடுவார்கள், நேசித்தவர்கள் பின்வாங்கி போய் விடுவார்கள். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் பழைய ஏற்பாட்டின் வசனத்தை சொன்னேன். இனி புதிய ஏற்பாட்டின் 3 வசனத்தை உங்களுக்கு கைமாறி கொடுக்க போகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 78. அந்தகாரத்திலும் வெளிச்சம் தரவும், அடுத்த வசனத்து கூட, தம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோண்டின அருணோதயம் கரங்களை சந்தித்திருக்கிறார் என்றான். கரங்களை தட்டி. எல்லாரும் அந்த 78ஆம் வசனத்தை எல்லாரும் உங்க மைண்டுக்குள்ள பிடிச்சு வச்சுக்காங்க. அந்தகாரத்தில் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தரவும். ஒரு தூய வெளிச்சமாகும் எங்க ராஜாதி ராஜா. என்ன வெளிச்சம்?
தூய வெளிச்சம். அல்லேலூயா. என்ன வெளிச்சம்? தூய வெளிச்சம். அந்த தூய வெளிச்சம் எல்லாம் ஓப்பனாகவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதனால அடுத்த வசனம் தான் ரொம்ப பிரதானமானது. சமாதானத்தின் வழி. என்ன வழி? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழிகளில் நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்முடைய சந்தித்திருக்கிறார் என்றான். லூக்கா இஸ் ஒரு கிரேட் டாக்டர், வைத்தியர். அவரை கொண்டு ஆண்டவர் சொல்லுதாரு, நம்முடைய கால்களை என்னதான் மாற்றுவாராம்? சமாதானமா. நீ நம்ம சில வீட்டுக்கு போன சண்டை உண்டாக்கிட்டு வந்துடும் தெரியுமா? நம்ம கால் யார் வீட்டில் போடுதோ அந்த வீட்டில் கணவனுக்கு மனைவியும் சண்டை உண்டாக்கிடுவோம். இல்லை அவங்களுக்கு உண்டாக்கிட்ட பிள்ளைகளுக்கு சண்டை உண்டாக்கிடுவோம். அப்படி இல்லை மாமனாருக்கும் மாமியாருக்கும் சண்டை உண்டாக்கிடுவோம். நம்ம நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் கெட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய கால்கள் எப்படி இருக்கணுமா? சமாதானத்தின் வழியில் நடக்கணும். எல்லாரும் இங்க கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஊரை சொன்ன நீங்கள் எந்த கான்செப்டில் எந்த மனநிலையில் இந்த இடத்துல இருந்து உட்காந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை ஒரு புதிய மனிதனாய் இந்த பிரசங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வீட்டில் போய் சொல்லணும், ஆண்டவரே இந்த கால் பல இடத்துல பிரிவினை உண்டாக்கின கால், இந்த கால் கலவரத்தை உண்டாக்கின கால், இந்த கால் அநேகருக்கு வேலை வச்ச கால், இந்த காலை சமாதானத்தின் காலாக கர்த்தர் மாற்றும் என்று கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை இயேசுனுடைய பிறப்பை குறித்து ஒருவன் அப்படி சொல்லி 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 வர சொல்ல, ஒரு சகரியாவையும் ஒரு எலிசபெத்தெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வர சொல்ல, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெரிய கிரேட் தாட்டை, சிந்தனையை உங்களுக்கு வைக்கிறாரு. நம்முடைய கால்கள் சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இந்த காலையிலே யார் ஒப்பு கொடுப்பதற்கு தயார்? யார் என் கால் நான் யார் வீட்டுக்கு போறேனோ அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகணும், நான் யார் வீட்டுக்கு போறேனோ நிம்மதி உண்டாகணும், அதற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று கர்த்தர் சமூகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கடைசியாக பிரசங்கத்தின் நிறைவுக்குள்ள வருகிறேன். யோவான் 16:13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கரங்களை தட்டி. நான் இன்னைக்கு மெடிடேஷன் வாசிச்சதுல ஒரு வசனம் என்ன ரொம்ப டச் பண்ணது. இந்த உலகத்தில் எந்த பாவமும் மன்னிக்கப்படும், எந்த பாவமும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் எவன் எந்த வார்த்தை சொன்னானா அந்த வார்த்தைக்கு என்னவே கிடையாது, மன்னிப்பே இல்லை. இன்னைக்கு சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது, நான் போன வாரத்தில் சொன்ன பிரசங்கத்தை கடம் எடுத்து திருப்பி சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரால் ஒருவன் வழிநடத்தப்படாவிட்டால், பரிசுத்த ஆவியை பெற்றிராதவனாய் இருப்பானானால் அவன் இந்த உலகத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு காலையில் சகல சத்தியத்தில், என்னதுல சகல சத்தியத்தில் உங்களை வழி நடத்தணும்னா சத்திய ஆவியாகி அவர் உங்ககிட்ட வரணும். நான் அடிக்கடி சொல்லுகிற பதம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வர மாட்டாரு, தம்பேருக்கு வர மாட்டாரு பரிசுத்த ஆவியானவர். அவர் சகல நாளிலும் ஒரு 24 ஹவர்ஸுக்கு, ஒரு மணிக்கூருக்கு 60 நிமிடம், அப்படிதானே?
60 செகண்ட் 1 மினிட் ஆக 24 ஹவர்ஸ்லையும் நீ வேலை செய்யும் பொழுதும், நடக்கும் பொழுதும், தூங்கும் பொழுதும் உங்களை வழி நடத்துகிறவர் ஒருவர் உண்டென்றால் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது நம்மளை எல்லாத்திலும் என்ன செய்வாரு? சகல சத்தியத்தில், சகல பாருங்க, உலகத்தான் தன்னுடைய வாகனத்தை ஓட்ட சொல்ல, அவன் இந்த என்னது ஆட்டோவை ஓட சொல்ல, ஆட்டோவில் விட்டுட்டு போன பேக, அதில் இருக்கிற கோல்ட அவனுக்கு தெரியுது ஏங்குள்ளது இல்லை என்று உலகத்தானே திருப்பி கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கொடுத்து உண்மையான நபரை தேடி பிடித்து கொண்டு போக சொல்ல, நமக்கு ஒரு சொற்ப பொருள் கிடைச்சா கூட அதை நம்ம கீசையில் வாங்கி போட்டுட்டு போறோமே, அப்போ நீங்கள் சகல சத்தியத்தில் நடத்தப்படவில்லை. சத்தியாவி அவர் வரும் பொழுது சகலத்தையும் என்னத்தில் நடத்துவார்? சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமா பேச மாட்டார். என்ன பேச மாட்டாரு? சுயமா பேச மாட்டாரு. ரொம்ப பாஸ்டர்மார் தீர்க்க தரிசனம் சொல்லி மாட்டிருக்காங்க தெரியுமா? பொய் சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆனா எனக்கு எந்த தீர்க்க தரிசனமும் இந்த வசனத்துக்குள் அல்லாமல் ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்வதில்லை. இந்த காலையில் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பிள்ளைகளை வளர்த்துங்கிற ரொம்ப சந்தோஷம். உங்க பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார். யாராவது சொல்லுதீங்களா உங்க பிள்ளைகளை பார்த்து, மக்களை இப்போ உங்களோட நடையும் பாவனையும் ஒன்று சரியில்லை, எனக்கு ஆவியானவர் உணர்த்துதாரு சொல்லியிருக்காரா? நீ கொஞ்சம் ஓவரா பேசுற, பெரிய ஆள் மாதிரி நீ நடிக்கிற என்கிறது என் காதில் கொஞ்சம் கேட்கிறது, ஆவியானவர் உணர்த்துகிறார் என்று எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை சொல்லியிருக்கிறோம்னா உங்களை ஒருவர் வழி நடத்துகிறான்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும், நான் முகஸ்துதி பாடுகிறவன் அல்ல. தவறை எந்த இடத்துல, அது யாரானாலும் சரி, ஒழுங்கா தசமம் வந்தாலும் சரி, ஒழுங்கா ஆராதனைக்கு வந்தாலும் சரி, பாஸ்டர் கூட ரொம்ப இன்டிமேட்டா இருந்தாலும் சரி, தப்பு தான். அப்படி ஒரு அபிஷேகத்தை உங்க போதகருக்கு தந்தாரே. கேட்டுக்கொண்டவங்க இங்க நல்லா இருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டவங்க உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த காலையிலே ஒரு 9 காரியத்தை சப்மிட் பண்ணியிருக்கிறேன் உங்ககிட்ட, கத்தரிடத்திலிருந்து வாங்கினதை. ஆனா இப்போ உங்ககிட்ட இன்னைக்கு பேசினது நம்மை வழி நடத்தும் தேவன். முகவரையாகவே சொன்னேன், கீழ்ப்படிந்தவனை அவர் வழி நடத்துவார். நம்பர் 1 நீதியின் பாதையில், நம்பர் 2 நியாயத்தில், நம்பர் 3 மரண பரியந்தம், நம்பர் 4 தேவ ஆலோசனையின்படி, நம்பர் 5 மெல்லிய சத்தம். சொல்லுங்க, என்ன சத்தம்? மெல்லிய சத்தம். நம்பர் 6 நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கையின் நங்கூரமாய் உங்க கூட வருவாரு, நடத்துவாரு. நம்பர் 7 தூய ஒளியில் அல்லது வெளிச்சத்தில். நம்பர் 8 சமாதானத்தின் வழியில். நம்பர் 9 சகல, சொல்லுங்க, சகல சத்தியத்தில் நடத்துவார். தேவன் இந்த வார்த்தையினால் உங்களை கனப்படுத்தி அழகு பார்த்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்று மனமாற வாழ்த்துகிறேன். கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு அனுப்பினீர். இந்த வார்த்தையின்படி ஜனங்கள் உயிர் பெற்று தலை தோங்க கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.